சிங்கப்பூரில் குற்றவாளி என கருதப்பட்டு தண்டனை அனுபவித்து வரும் மாணிக்கம் என்பவரை விசா கெடு முடிவடைந்து விட்டதால் இன்னும் 24 மணி நேரத்திற்குள் அவரது தாய்நாடான இந்தியாவிற்கு நாடு கடத்தும்படி தீர்ப்பளிக்கிறேன். I will finish up the formalities. Please take care. பிரியா, ஹார்பர் வந்தாச்சு, இறங்குமா. இன்னும் எத்தனை தடவையா சிங்கப்பூருக்கு வர வேண்டி இருக்கும்? ஏன் சார், உங்களுக்கு சிங்கப்பூர் வரதுனால ரொம்ப அழுத்து போயிடுத. நான் இந்த சிங்கப்பூர்ல பிறந்து வளர்ந்து கல்யாணமும் பண்ணி பேரம் பேத்தி எல்லாம் எடுத்த எனக்கு சிங்கப்பூர் எப்படி அழுத்து போகும்? இன்னும் எத்தனை தடவை கேஸுக்காக வர வேண்டி இருக்கும்? சார், இன்னும் ஒரு தடவை வந்தா போறோம், ஜட்மெண்ட் வந்துடும், நாம தான் ஜெயிக்கிறோம், ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும், வரி பண்ணிக்கே வேண்டாம். டைம் ஆறுது. தேங்க்யூ, நமஸ்காரம். வாமா போலாம். பை பை. லக்கேஜ் பின்னாடி வருது. Get on, Manikam. தாத்தா, அந்த ஆள் என்ன குத்தம் செஞ்சிருப்பாரு? அந்த ஆள் முகத்தை பார்த்தா குற்றம் பண்ண மாதிரி தெரியலையேம்மா. அந்த ஆள் உருவத்தை ஒத்து பாக்குறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பெண்ணை கொலை பண்ணிருப்பான். மிஸ்டர் மாணிக்கம், லிசன். நீ செஞ்சிருக்கிறது பெரிய கிரிமினல் குற்றம். உன்னை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்ததே உன் தாய்நாடான இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புத்தான். அண்டர்ஸ்டாண்ட்? மாணிக்கம், சந்துரு, என்னடா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு? மாணிக்கம், எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணி என் குடும்பத்தை காப்பாத்திட்டேன். அட, நான் என்னடா பெருசா தியாகத்தை பண்ணிட்டேன்? டேய், நான் காரை ஓட்டினேன், குடிவெறியில காரை ஓட்டினேன், ஒருத்தனை அடிச்சு கொன்னேன். ஆனா நீ என் வாழ்க்கையை பெருசா நினைச்சு என்ன காப்பாத்துறதுக்காக அந்த நேரத்துல நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் தான் அடிச்சு கொண்டேன்னு ஒத்துக்கிட்டேன். 6 மாசம் ஜெயில இருந்தேன். அதனாலதான் இன்னைக்கு உன்னை நாடு கடத்துறாங்க. மாணிக்கம், உன்னை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற தெய்வமே கிடையாதுடா. நீ செஞ்சிருக்கிற தியாகத்துக்கு எந்த ஜென்மத்துல நான் நன்றி செலுத்த போறேன். இப்படியெல்லாம் அழக்கூடாது. எனக்கு கப்பலுக்கு நேரமாச்சு. இந்த பாரு சந்துரு, நான் மறுபடியும் நல்ல நிலைமைக்கு வருவேன், உன்னை சந்திப்பேன். வரட்டுமா? கேட்டியாமா? இப்போதான் சொல்றேன். உன்னை நாடு கடத்துற நீ கிரிமினல் இன்ஸ்பெக்டர் சொன்னாரு, புரியல? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, தெரியும். இத பாரு, இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் வேற யாருக்கும் வராது. டைம் ஆச்சு, போலாம் வாங்க. You are welcome, sir. Please come. Welcome. Please come. Hello, Mr. Damodaran. Return flightல வரதா சொன்னீங்களே? சொன்னேன். இந்த வருஷத்து நியூ இயர்ஸ் டே உங்க கப்பலையே கொண்டாடணும். ஏன் பேச்சு சொல்லிட்டாங்க? That's good. ஜமாச்சிரு வாங்க.
டாக்குமெண்ட் எங்க சொல்லு மேன். டாக்குமெண்ட் இங்க இருக்கு. இந்தாங்க. தேங்க்யூ. கடவுளத்தி கடவுள போடுங்க. நல்ல சமயத்துல வந்து காப்பாத்தினப்பா, ரொம்ப நன்றிப்பா. தம்பி, உன் பேர் என்னப்பா? மாணிக்கம். நீ மாணிக்கண்டா. வாங்க. தாத்தா தாத்தா, யாரோ கொள்ளக்காரங்க என்ன ரூம்குள்ள அடிச்சு போட்டுட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இது இவர்தாம்மா காப்பாத்தி கொடுத்தாரு. இவரா? இது மட்டும் இல்லம்மா, தன் உயிரை பணைய வச்சு என் உயிரை காப்பாத்தினாரு. மாணிக்கம், நீ செஞ்ச உதவியை நினைச்சு என்னால ஒண்ணும் பேச முடியலப்பா. என்ன வேணாலும் கேடு, தரேன். என்ன தாத்தா, எதை வேணும்னாலும் கேளுங்கிறீங்க, என்னைய கேட்டான்னா? உன்னை கேட்கிற அளவுக்கு அவன் துரதிருஷ்டசாலியும் இல்ல, அவன் உன்னை விரும்புற அளவுக்கு நீ அதிருஷ்டசாலியும் இல்ல. மாணிக்கம், மெட்ராஸ் போற வரைக்கும் டைம் இருக்கு. நல்லா யோஜனை பண்ணி எதை வேணாலும் கேளு. என்னாச்சு? நாங்க போன காரியம் ஒண்ணும் நடக்கலமா. ஆஃப்டர் ஆல் ஒரு கிழவனை க்ளோஸ் பண்ண முடியல, ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வர முடியல. நீங்கள்லாம் கெட் அவுட். மாணிக்கம், மெட்ராஸ் வந்தாச்சுப்பா. என்ன யோஜனை பண்ணி வச்சிருக்கிற? எதை வேணாலும் கேளு. ஐயா, என்னப்பா தயக்கம்? தயங்காம கேளு. எனக்கு யாருகிட்டையும் கை நீட்டி பழக்கம் இல்ல. கை நீட்ட வேண்டாப்பா, நம்ம வீட்டுல கை நினைக்கலாமல்ல. சரிங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க. சிங்கப்பூருக்கு போனவங்க லேட்டா வரும்போதே நான் நினைச்சேன், என்ன நினைச்ச? இந்த தடவையாவது பிரியாமாவுக்கு நீங்க மாப்பிள்ளைய பாத்துட்டு தான் வருவீங்கன்னு. நீங்க என்னடான்னா மாப்பிள்ளையும் பார்த்து அங்கேயே கல்யாணத்தையும் முடிச்சு மாப்பிள்ளைய கையோடவே கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லையா. வெளியம்மா, என்ன ஏன் கோச்சுக்கிற? பொண்ணு மாப்பிள்ளைய வரப்போறோம்னு முன்னாடி எனக்கு ஒரு போன் பண்ணி இருந்தா மோள தாளம் ஆரத்தி எல்லாம் தடபடலாம் ஏற்பாடு பண்ணி. எனக்கு வழித்துணையா வரக்கூட லாய்க்கு இல்லாத அந்த அண்ணக்காவடிய எனக்கு வாழ்க்கை துணைவனா நினைச்சியா? கெட் லாஸ்ட் ஃப்ரம் யுவர் அவுட். ஐயோ சரி சரி சரி. தாத்தா, இதெல்லாம் உங்களால வந்ததா? என்னம்மா, என்னாச்சு? என்ன ஆச்சா? என்னுடைய சொத்துக்கும் அழகுக்கும் இந்தியாவிலேயே மாப்பிள்ளை கிடையாது. உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் தான் எனக்கு கணவரா வர முடியும். என்னுடைய இந்த முடிவு வெள்ளியம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் எனக்கும் இந்த ஆளுக்கு முடிச்சு போட்டு பேசுச்சே. வேற யாராவது பாத்துருந்தாங்கன்னா என்ன நினைச்சிருப்பாங்க? முதல்ல இந்த ஆளு வெளியில போ சொல்லுங்க, போ சொல்லுங்க.
சாப்பாடு போடுறாரா சாப்பாடு. இதன சத்திரமா? ஐயா, சாப்பாடு ரெடியா இருந்தா சாப்பிடலாமே. நிஜமாவா? ஆமா. என் பேத்தி இவ்வளவு கேவலமா பேசினதுக்கு அப்புறமும் உங்க அன்புக்கு கட்டுப்பட்டு வந்தனா இங்க இருக்கிறவங்க உளறத கேட்டு போயிட்டா உங்க மனசை புண்படுத்துறதா ஆயிடுமே. இந்த அம்மாவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளாலும் நான் இங்க இருந்து சாப்பிடாம போக மாட்டேன். தம்பி, உங்ககிட்ட நான் இவ்வளவு தூரம் எதிர்பார்க்கலப்பா. ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிட போறோம். அப்புறம் உன் ஆயுசு பூராவும் என் ஃபேக்டரியில வேலை செய்யறேன். சம்பளம் மாசம் 2000 ரூபாய். வெளியம்மா, இதா வந்துட்டேன். இந்த தாத்தாவுக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை மரம் கலண்டு போயிருக்குங்கறியா? எப்படி சொல்ற? பின்ன என்ன, ஒரு கேடி கிரிமினல் போய் ஃபேக்டரியில வேலை கேட்கலாமா? ஐயோ, அந்த தம்பியை பார்த்தா அப்படி தெரியலையேம்மா. யூ, தப்பு தப்பு, நீ சொல்றதுதான் கரெக்ட். சொல்லு. நீ வேணா பாத்துட்டாரு. இந்த ஆள் இருக்கிறது எல்லாம் சுருட்டிட்டு தாத்தாவை குத்தி கொலை பண்ணிட்டு போறான். அப்புறம் தான் தாத்தாவுக்கு புத்தி வரும். செத்ததுக்கு அப்புறம். ஆமா. ஆல் மெம்பர்ஸ், நம்ம பிரசிடென்ட் வராங்க. வாங்க எல்லாரும் போய் ரிசீவ் பண்ணுவோம். கம் ஆன், கம் ஆன். Singapore? Oh, it's fantastic. How is your ship journey? Oh, keep it comfortable. How is your grandpa? It's fine. பிரசிடென்ட், நீங்க சிங்கப்பூர் ப்ரோகிராம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வந்திருக்காங்க. நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம். Thank you. நினைச்ச அமெரிக்காவுக்கே காலையில போயிட்டு சாயந்தரம் வர இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்ததுக்கு பார்ட்டியா? ஷேம். மெட்ராஸ்ல இருக்க சைனா பஜாருக்கே போறதுக்கு வக்கு இல்லாதவங்களுக்கு சிங்கப்பூர் போயிட்டு வர்றவங்கள பார்த்தா பொறாமையா தான் இருக்கும். செக்ரட்டரி, எஸ் பிரசிடென்ட். இங்க இருக்கிற ஓல்ட் திங்ஸ் எல்லாம் தூக்கி எறிங்க. சிங்கப்பூர் மலேசியால இந்த 5 lakhs லேட்டஸ்ட் வீடியோ கேம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். போய் எடுத்துக்கங்க.